இது இந்த ஃபேமிலி லைஃப்பில் வந்து என்ன ஆகும் பார்த்தோம்னா, திருமணம் ஆன பிறகு ஏதாவது ஒரு இடத்துல இவங்க இந்த மாதிரி ட்ரிகர் ஆகும் பொழுது இவங்கள அப்படியே அந்த ஒரு டென்ஷனை ஜாஸ்தி பண்ணி இவங்கள நல்லா பேச விட்டு உச்சத்துக்கு கொண்டு போய் எதிராளி நிப்பாட்டி விடுவார். நிப்பாட்டிட்டு, பாத்தியா பாத்தியா எப்படி கோபப்படுறா பாத்தியா, மூக்குக்கு மேலே கோபம் வருது பாத்தியா, இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு. இவ்வளோ தூரம் கோபப்படக்கூடிய ஒரு பெண்ணுடன் வாழ முடியாதுன்னு நான் முதல்லயே சொன்னேனே, நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி இவர்களை நிறைய பேர் நிறைய இடங்களில் மட்டம் தட்டுகிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த திருமண வாழ்வில் அப்படின்னு சொல்லுவதுதான் நிதர்சனமான உண்மை. இதையும் மீறி குழந்தைகளுக்காக சில பேர் பல்லை கடித்து கொண்டு குடும்பத்தை நடத்துகிறார்கள். பல பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த குடும்பம் நமக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனாலும் அந்த இல்லைன்னாலும் பரவாயில்லங்கிற ஒரு முடிவுக்கு இவங்கள் லேசாக வரமாட்டார்கள். முடிந்தவரை மாமியாருக்கோ மாமனாருக்கோ நாத்தனாருக்கோ என்ன அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு தங்களால் முடிந்த வரைக்கும் இவர்கள் எல்லா வேலைகளையும் செய்வார்கள். கடைசியில் ரொம்பவும் நம்ம சுயமரியாதையையும் நம்ம கௌரவத்தையும் விட்டு கொடுத்து போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் எக்ஸ்ட்ரீமாக இவர்கள் வந்து அந்த குடும்பத்தை விட்டு குழந்தைகளுடன் வாழ்கிறார்கள்.